ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2017 ரிலீஸ் ஆன இது ஒரு மலையாள சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம். 2022 தான் தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, படத்தோட ஹீரோ மும்பைல வேலை பார்த்துட்டு இருப்பார். இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இவருக்கு கொச்சியில டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால பொண்டாட்டியை கூப்பிட்டு அங்க வந்துருவாரு. அங்க இருக்கிற வீட்டுல அழகு படுத்தணும்னு சொல்லி நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு பழங்கால பொருள் இருக்கிற கடைக்கெல்லாம் போய் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது ஒரு டெபுக் பெட்டிங்க. டெபுக்னா என்னன்னு நான் படத்துல சொல்றேன். அதை ஓபன் பண்ண பிறகு அதுல இருந்து ஒரு ஆவி வெளியே வந்துருது. அது சாதாரண ஆவி கிடையாது. இந்த யூதர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆளோட ஆன்மா இப்படி வெளியே வந்த பிறகு ஹீரோயின் கர்ப்பமாக அதுக்குள்ள அந்த ஆன்மா போயிருது. அந்த ஆன்மாவை ஏன் அந்த பெட்டியில அடக்கி வச்சிருந்தாங்க, இப்ப எதுக்கு அது வெளியே வந்துச்சு, அதோட நோக்கம் என்ன, இதெல்லாம் தான் படத்தோட கதை. நான் சொன்னது ஒரு சின்ன ஒன்லைனர் தான். ஆனா கதையை நீங்க கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா கிளைமேக்ஸ்ல எதிர்பாராத ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த பேயோட நோக்கம் அதை விட பயங்கரமா இருக்கும். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல யாரோ ஒருத்தர் செத்து கிடக்காரு. அவர் சுத்தி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செத்து கிடக்காருல, இவர் யாருன்னா அந்த ஊர்ல இருக்கிற கடைசி யூதரா. மத்தவங்க எல்லாருமே அவங்க ஏரியால போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவர் கடைசி யூதர்ன்றதுனால அங்க இருக்கிற பெரிய பெரிய தலைங்கெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் அந்த வீட்டை சுத்தி வரான். அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவன் கண்ணுல ஒரு பொட்டி சிக்குது. அதை போய் பாத்துக்கிட்டு இருக்க அந்த பெட்டிக்குள்ள இருந்த யாரோ இவனை பாக்குற மாதிரியே தோணுது. அப்படியே கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் ஆனதும் யாரோ ஒரு ஆளு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். மாதிரி ஓனர் இருந்து வெளியே போன பிறகு மறக்காம சரக்கு வாங்கிட்டு வந்துரு அப்படி இப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த ஆளை காட்டுறாங்க. யாருன்னா அந்த யூதர் வீட்டுல ஒரு ஆள் எல்லா பொருளையும் பாத்துக்கிட்டு இருந்தார்ல, அந்த ஆள். இந்த ஆள் என்ன வேலை பாக்குறாருன்னா, இந்த பழங்கால பொருள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேகரிச்சு அதை விக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த ஆள். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நைட்டு குடோன்ல இருக்க பொருள்லாம் எடுத்து வெளியே வச்சிரு. இந்த யூதர் வேற செத்து போயிட்டாரு. அவர் வீட்டுல நிறைய பொருள் சிக்கும். அதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசி எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இந்த வேலைக்காரனுக்கு குடும்பம்ன்றது எதுவுமே கிடையாது. எப்பயுமே இந்த கடையில தான் இருப்பாராம். அவர் போன பிறகு கடையை சாத்திட்டு இவர் உள்ள தூங்கிடுவாராம். இவரு போற நேரத்தை பயன்படுத்தி தான் ஃப்ரெண்டுக்காரனை வர சொல்லி கடைக்குள்ளே தண்ணி அடிச்சுட்டு அவங்கிட்ட சில பொருள்லாம் கொடுத்துட்டு வெளியே வித்துட்டு இவங்க ரெண்டு பேரும் காசு பாத்துக்கிடுவாங்க, ஓனருக்கு தெரியாம. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரு மும்பைல ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால வீடு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க எங்க ஒய்ஃபை காணான்னு சொல்லி பால் கடையில வந்து பாக்குறாரு. இவங்களோட கதை என்னன்னா, இவங்க ரெண்டு பேர் மதம் மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். இது ஹீரோயின் வீட்டுக்கு பிடிக்கல. அதனால இவங்க தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஹீரோயினோட அம்மா அப்பாவும் அதே ஊர்ல தான் இருக்காங்க. இப்ப பெரிய போறதா நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, என்ன நம்ம கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் உங்க அப்பா அம்மா இன்னும் பார்க்கவே கிடையாது, இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, நம்ம நேரம் அந்த ஊருக்கு போவோம், ஒரு குழந்தைய பெத்துக்கிறோம், அது வந்துச்சுன்னா எல்லாம் சரியா போகும்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இப்ப அந்த கடையை காட்டுறாங்க. சொன்ன மாதிரி முதல்ல கடையை அடிச்சு வீட்டுக்கு போன பிறகு ரெண்டுக்காரனுக்கு போன் அடிச்சு, இங்க பாடுறா, என் ஓனரு அந்த யூதர் வீட்டுல இருந்து ஒரு செமையான பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்காரு, அதுக்குள்ள ஏதோ புதையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் ஓடி வாடான்னு சொல்ல அவனும் தான் வந்துடுறேன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கான். அவன் வர்றதுக்குள்ள இவன் பெட்டி எப்படியா திறந்துடான்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனையும் அந்த பெட்டிக்குள்ள இருந்து யாரோ பாக்குற மாதிரி தோணுது. அந்த நேரத்துல இவனுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. திரும்பி கண்ணாடியை பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா கீறல் விட்டு உடைய ஆரம்பிக்குது. இவன் செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே திரும்பி பெட்டியை பார்க்க அது கொஞ்சம் கொஞ்சமா நகருது. அதே நேரத்துல அந்த கடையில இருக்க எல்லா பொருளும் தானா ஆட ஆரம்பிக்குது. அப்படியே க்ளோஸ் பண்ணி கடையோட சட்டரை காட்ட பார்த்தா உள்ள அவன் அலற சத்தம் கேக்குது. அவனை யாரோ புடிச்சு செம்மையா அடிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அந்த சட்டருக்கு வெளியே அச்சு மாதிரி விழுகுது. அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலை ஆனதும் கடைக்குள்ள இப்படி கொலை நடந்து போச்சுன்னு சொல்லி தொழில்நுட்ப தாமஸ் இருக்காருல, அவர் இந்த படத்துல போலீஸா நடிச்சிருக்காரு. அவர் வர்றாரு. உள்ள வந்து கடைக்காரர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி இவன் என் கடையில வேலை வைக்கிறேன் தான், கிட்டத்தட்ட 8 வருஷமா இங்கதான் இருக்கான், அவனுக்கு அப்பா அம்மாவும் யாரும் கிடையாது, அதனால அவன் எப்பயும் கடையில தான் இருப்பான், ராத்திரி சட்டரை சாத்திட்டு நான் தான் கடைசியா போனேன், காலைல வந்து பார்த்தா இப்படி கிடக்கான்னு சொல்ல இவர் போய் அந்த பணத்தை பாப்பாரு. பார்த்தா ஒரு பொட்டிக்குள்ள கிடக்கான். கையை கால பொசிஷன் மாதிரி ஏட விடாம கிடக்குது. இதை பார்த்ததான் அவரே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் உள்ள போக அந்த பெட்டி இருக்கும்ல, அதுக்கு மேல அந்த ஆளோட செல்போன் கிடக்குது. அதை எடுத்துறாரு. லாஸ்டா ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணிருப்பார்ல, அதை நோட் பண்ணிடுறாரு. இதையும் கூட அந்த பெட்டிக்குள்ள இருந்து யாரோ பாக்குற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அவர் சொன்ன மாதிரியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்ப கொச்சினுக்கு வந்துட்டாரு. வந்து கம்பெனில ஒரு மீட்டிங்க போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனில வேலை பாக்குறாரு. அதாவது இந்த கடல் வழியா அந்த பொருள் எல்லாத்தையும் ஏத்த இருக்குவாங்கல்ல, அந்த மாதிரி வேலைன்னு வச்சுங்களேன். இவர் வேலை பார்க்குற கம்பெனில கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கான். என்னன்னா, இந்த சவுத் இந்தியால 3 பவர் பிளான்ட் இருக்குமா, நம்ம கூடன் கல்பாக்கம், அப்புறம் இன்னொன்னு, இதுல வர நியூக்ளியர் கழிவுகளை டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலையை தான் இவங்க கம்பெனி இப்ப ஆர்டர் எடுத்திருக்காங்களாம். ஆனா இதை பண்றதுக்கு நிறைய கம்பெனி பயந்தாங்களாம். ஏன்னா இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அந்த ஏரியாவே காலி ஆயிருமா. இதுக்காகவே அதுக்கு பயங்கரமா செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்களாம். 24 மணி நேரமும் அதுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்களாம். அதுக்கு சிசிடிவி கேமரா இருக்குமா. அது போக அதுக்கு உள்ள போகணும்னாலே அதுக்குன்னு தனியா ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெகக்னேஷன், அதுக்கப்புறம் ஃபேஸ் ரெகக்னேஷன், இது 3மே இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ளே நுழைய முடியும்.
தெரியுமா, அதோட பொறுப்பு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன கேக்குறாங்க, நாம நல்லது தானே பண்ண போறோம், அதுக்கே இவங்க எல்லாம் போராடுறாங்கன்னு கேட்க, இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்க ஆக்சுவலா அந்த நியூக்ளியர் இதை தான் போராடணும், நம்மளுக்கு எதிராக போராட்டம் படி என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம டொவினோ தாமஸ் கால் பண்றாரு. இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இந்த போராட்டம் பண்றாங்கல்ல, அதுல இருந்து இவங்களுக்கு அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவாராம். அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி வச்சிடறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்ட அந்த இறந்து போன ஃப்ரெண்டு இருக்கால, அவனை நம்ம டொவினோ தாமஸ் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. சொல்றா, நேற்று நைட்டு அவன் கடைசியா உனக்கு தான் கால் பண்ணியிருக்கான், என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அவனும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். சார், அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க முதலாளி இல்லாத நேரத்துல ஏதாச்சும் பொருள் எடுத்து கொடுப்பான், நாங்க வித்து ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிடுவோம், பத்தாதுக்கு அவங்க கடையில அடிக்கடி தண்ணி அடிப்போம். அப்படித்தான் நேற்று நைட்டு என்னை வர சொன்னான். நான் வர நேரம் பார்த்து கரண்ட் வேற இல்ல, நான் அவனுக்கு கால் பண்ணி எடுக்கல, ரொம்ப நேரமா அவனை கூப்பிட்டு பார்த்துட்டு நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன்னு அழுதுகிட்டே சொல்றான். இதை கேட்டதும் சரி உண்மைதான் சொல்றான் போலன்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அங்க மும்பைல டிரான்ஸ்ஃபர் பண்ண பொருள் எல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அதை எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு ஹிந்திக்காரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களையும் கையோட கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள வர ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் மட்டும் இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் சுத்தமா மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டீரியர் ஒர்க்னா இந்த வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் புது பொருள்லாம் வாங்கி வைக்கிறது, வீடே சும்மா மாத்தி டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளாக ஹீரோவும் ஹீரோயினும் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு நாய் வந்து ஹீரோயின் பக்கம் வந்து நல்லா வாலாட்டிட்டு நிக்குது. அதோட ஓனர் அங்க வர, என்னோட நாய் தான், ஓனர் ரொம்ப பிடிக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, நீங்க புதுசா, உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவர் இருக்க அட்ரஸ் சொல்ல, ஐயா நாங்க உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கோம், சரி எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, அவரும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்போ ஒரு ஃபாதரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இவர் கால் பண்ணிருக்காரு. இந்த ஃபாதர் தான் ஹீரோ இப்ப வந்திருக்காருல வீடு, இந்த வீட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னப்பா வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்க, சூப்பர் வீடு ஃபாதர், ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா என்ன என் பொண்டாட்டி தான் வீட்டையே மாத்த போறேன்னு சொல்லி கடையா ஏறி இறங்கிட்டு இருக்கான்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. எந்த கடைன்னு தெரியுமில்ல, அந்த பொட்டி இருந்துச்சுல பழங்கால பொருள் கடை, அந்த கடைக்கு வந்திருக்க. அந்த ஓனரு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் காட்டுறாரு. இது 100 வருஷம் பழமையானது, இது 300 வருஷம் பழமையானது, அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா காட்ட இவங்க எதையுமே வாங்காம உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொட்டி இருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொட்டிக்கு பக்கத்துல போய் அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அப்பயும் உள்ள இருந்து அந்த உருவம் ஹீரோயினை பாக்குற மாதிரியே தெரியும். நாம நினைச்ச மாதிரி அந்த பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ண, சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அந்த கடைக்காரன் சாய் கொடுத்துப்பான் போல, அதை போட்டு திறந்துட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. உள்ள சின்ன சின்ன அறம் மாதிரிலாம் இருக்குது. அதுல ஒண்ணுல கையை விட்டு எடுத்து பார்த்தா ஒரு பாட்டில் இருக்கு, அதுல ரத்தம் மாதிரி ஏதோ கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு இன்னொன்னுல கையை விட்டு பார்த்தா ஒரு முடி இருக்குது. இவங்க ஏதோ ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுல ஒரு கண்ணாடி இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொம்மையை சூனியம் செஞ்ச மாதிரி வச்சிருப்பாங்க. அதையும் எடுத்து என்னமோ ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம், ரத்தம், முடி, பொம்மை, இது மூணையும் பார்த்த பிறகு கண்டிப்பா இது செய்வனையா தான் இருக்கும். இதை மூடி வச்சுட்டு நேரா சாமியார் கிட்ட போயிருப்போம். ஆனா இந்த மாதிரி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கடைசியா அந்த பெட்டிக்குள்ள ஏதோ பட்டன் மாதிரி இருக்கு, அதை பிடிச்சி திரும்பி ஓபன் பண்ணி பார்க்க அது ஓபன் ஆக மாட்டேன்னுச்சு. ஒரு வழியா டக்குன்னு அதை பிடிச்சி இழுக்க உள்ள இருந்து ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது. கரெக்டா அவங்க நெத்திலே அடிக்க இவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே எந்திரிச்சா இவங்களுக்கு இப்ப பேய் பிடிச்சிக்கிச்சு. இது நடந்த உடனே வீட்டுல கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. நம்ம ஹீரோ வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர வந்ததும் கதவை தட்டி பாக்குறாரு. காலிங் பில்லி இந்த அடிமைக்கு பாக்குறாரு. யாருமே கதவை திறக்கல. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பேர் கீயை போட்டுட்டு கதவை திறந்துட்டு உள்ள போக, அங்க போய் லைட் அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தா திடீர்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து நிப்பாங்க. அதை பார்த்ததே உங்களுக்கு பயமா போயிடும். என்னடி இப்படி பயமுடுத்துற, சரி என்ன கரண்ட் போயிருச்சு, லைட் எதுவும் போடாம இருக்க, அந்த எமர்ஜென்சி லைட் எங்கன்னு கேட்க, நானும் அதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்படியே கரண்டும் வந்துருது. அடுத்த நாளாக ஹீரோ நியூஸ் பேப்பரை வாங்கி பாக்குறாரு. அதுல பார்த்தா அந்த கடையில பய ஒருத்தர் இருந்தால அந்த கேஸ் இன்னும் சால்வ் ஆகலன்னு எழுதிருக்கு. அப்போ அந்த வேலைக்காரி இருக்கும்ல, அது படக்குன்னு புடிங்கிட்டு போக இவர் அதை பார்த்து பயந்துடுறாரு. நேரா உள்ள வர, உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பெட்டியை பிடிச்சி தடவிட்டே உட்காந்துருக்காங்க. என்னடி நேத்து நைட்டு அப்படி தூங்குன, நான் எழுப்பி பார்த்தேன், நீ எந்திரிக்கவே இல்லை, அதனாலதான் நான் ஜாக்கிங்க முடிச்சுட்டு வந்துட்டேன், சரி ஓரம் அந்த பெட்டியை பார்க்காம எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள போயிடுறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம டொவினோவை காட்டுறாங்க. அவரோட ஹையர் இன்ஸ்பெக்டரை போயிட்டு ரிப்போர்ட் பண்றாரு. அவர் பிடிச்சி கிளிக்கிறாரு. என்னையா ஒரு கேஸை உங்களால இவ்வளவு நாள் சால்வ் பண்ண முடியல, பத்திரிக்காரங்க கண்ட மேனிக்கு எழுதுறாங்கன்னு சொல்ல, சார் நீங்களே பாத்தீங்களா ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல, நாங்க இன்னும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த
பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல அவங்க கார்ல வராங்க. ஏமா என்ன இங்கதான் நிக்கிறியா? இவங்க ஆமான்னு சொல்ல இவங்களே கார்ல ஏத்திட்டு போய் டிராப் பண்றாங்க. இவங்க டிராப் பண்ணி முடிச்சதும் சரி சரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க, பக்கத்துல தானே வீடு, ஒரு நாள் வந்துட்டு போங்கன்னு சொல்ல அவங்களும் இந்த சண்டே வரேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சாவி எடுத்துட்டு நேரா கதவு கிட்ட வந்து சாவியை போட்டு கதவை திறக்க அந்த ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கி கதவு தானா திறக்குது. இவங்களுக்கு பயமாயி போச்சு. உள்ள வந்துட்டு வேலைக்காரி பேரை சொல்லி பயங்கரமா கத்தி கூப்பிடுறாங்க. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. சரி எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பா அப்படின்னு சொல்லி உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்க தன்னோட மூஞ்சி எல்லாம் டல்லா இருக்கிறத நோட் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மேக்கப் போடுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து மூட பார்த்தா கண்ணாடியில ஒரு பேய் வந்து நிக்குது. அது ஒரு பொம்பளை பேய். இதை பார்த்தா அவங்க அலறி அடிச்சு ஓடி வர வேலைக்காரி வந்து என்னன்னு கேட்க அவங்க பின்னாடி கையை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்ட அவர் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் வந்து இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, உங்களை பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல, ஏய் அப்புக்குள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு தெரியாத உனக்குன்னு சொல்ல, இல்ல சார் அவங்க ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னாங்க அதனாலதான் விட்டேன்னு சொல்ல இவர் நேரா போய் ஒய்ஃபை மீட் பண்றாரு. அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துற அவங்களும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை நம்பவே மாட்டாரு. பாரு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ சரியா தூங்காம கருவெல்லாம் வந்திருக்கு, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, இது புது இடம்ல அதனால உனக்கு அப்படி இப்படிதான் தோணுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அடிச்சு ஊன்றாங்க. நான் கண்டிப்பா பார்த்தேன், ஏன் நீ நம்ப மாட்டேன்னு சொல்ல, சரி விடு வா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவோம், கொஞ்ச நேரம் உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது போர்வைக்குள்ள ஏதோ ஒரு உருவம் வர அப்படி எந்திரிச்சு நிக்க பாக்குது. உடனே அமைங்கிருது. இப்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க திடீர்னு அங்க ஏதோ சவுண்டு கேக்குது. முடிச்சு பாக்குறாரு, மாடியில ஏதோ ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுற மாதிரி கேக்குது. இவரும் கையில டார்ச் லைட் எடுத்துட்டு நேரா மாடிக்கு போக அங்க ஏதோ ஒரு உருவம் துணியை போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இவர் பயந்துகிட்டே பக்கத்துல போய் மெதுவா துணியை பிடிச்சு உருக அது ஒரு பொருள். சரின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி வர மாடி பூரா ரூஃப்ல தானே பண்ணிருப்பாங்க, அது ரொம்ப பழசாயிருக்கும் போல அது உடஞ்சு நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே பொத்துன்னு விழுந்துடுறாரு. காலில் லைட்டா அடி விட்டுருச்சு. அடுத்த நாள் ஆனதும் நம்ம தொவினவை கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கு அவரு, இங்க பாருங்க உங்க வீடு உள்பக்கமா பூட்டி தான் இருக்கு, இது பழைய வீடு, ரொம்ப நாளா யாரும் வரல, அதனால ஏதாச்சும் நாய் வந்துட்டு போயிருக்கோம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எனக்கு உடனே கூப்பிடுங்க நான் வந்துடுறேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்போ போன்ல பேசின ஃபாதர் நேர்ல வந்துடுறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு கார்ல கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. வந்து எல்லாத்தையும் நல்லா விசாரிக்கிறார். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஃபாதர் அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்ல இப்ப அவரோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சு வந்துகிட்டு இருக்க ட்ரெஸ் மாத்தலாம்னு சொல்லி கபோர்ட திறந்து ஒரு ட்ரெஸ்ஸா பார்க்க அதுக்குள்ள அந்த பேய் உட்கார்ந்து இருக்கு. அதை பார்த்ததும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ட்ரன்ஸ்ல நுழையும் போதே ஃபாதருக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிட அவங்க ஆளையே காணோம். சரின்னு சொல்லிட்டு ஃபாதரை மேல கூப்பிட, நீ முன்னாடி போப்பா நான் வீட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல இவரும் மேலேறி வராரு. வந்து பார்த்தா அங்க குங்குமம்லாம் கொட்டி கிடக்கிறத பாக்குறாரு. அதுல ஹீரோனோட கால் வச்சிருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா நேத்து ஹீரோவை மேல இருந்து கீழே விழுந்தாருல அந்த இடத்த காட்டுது. இவரும் அங்க போய் பார்க்க அவங்க அங்க மயக்கம் போட்டு கிடக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஃபாதரும் அந்த பெட்டியை பாத்துடுறாரு. இப்ப ஹீரோயின் ஆஸ்பத்திரி கொண்டு போக அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எதையோ பார்த்து பயந்துட்டாங்க, அதனாலதான் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, இவங்களை நாளைக்கு கொண்டு வாங்க ஃபுல்லா செக்அப் பண்ணிடலாம், இந்த குளுக்கோஸ் முடிஞ்சதும் இப்ப நீங்க கூட்டு போங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. நேரா வீட்டுக்கு வர ஹீரோ கிட்ட ஃபாதர், இப்பதான் இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, அந்த பெட்டியை யார் திறந்தான்னு கேட்க என் ஒய்ஃப் தான் சொல்றாரு. அது சாதாரண பெட்டி இல்ல, அது ஒரு டெபுக்குன்னு சொல்றாரு. டெபுக்குனா என்னன்னு கேட்க சாந்தி அடையாம உடம்பு விட்டு பிரிஞ்சு போன யூதரோட ஆன்மா தான் டெபுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி சாந்தி அடையாத ஆன்மாவை ஒரு பெட்டியில அடைச்சு வச்சு அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. அவங்க ஏன் பாதுகாக்கிறாங்கன்னு அதுக்கு சில காரணம்லாம் இருக்கும். இந்த பெட்டியை யாராச்சும் திறந்தாங்கன்னா அதுல இருக்க டெபுக்கு வெளியே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அது யார் உடம்புலயாச்சும் போக ட்ரை பண்ணும். பெட்டியை திறந்ததும் அந்த ஆன்மா பிரியாவோட உடம்புல வந்துருச்சா இல்ல இந்த வீட்டே ஆக்கிரமிச்சான்னு இன்னும் எனக்கு சரியா தெரியலன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ, சரி இந்த பெட்டியை தூக்கிட்டு எங்கேயாச்சும் போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்க அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது, ஒரு தடவை அந்த ஆவி வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு இந்த பெட்டிக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப என் பொண்டாட்டியை எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டிக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியணும்னா இந்த பெட்டியில என்ன எழுதிருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியில் இருக்க எழுத்த போட்டோ எடுத்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபஸருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க என்ன எழுதிருக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க பார்த்தா 1941 செத்து போன இஸ்ராவோட ஆவி அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்த அந்த ஃபாதர், இதை நம்மளால சமாளிக்க முடியாது, இத ஒரு யூதர் பிரீஸ்டால தான் சமாளிக்க முடியும், அதுவும் எந்த அளவுக்குன்னு தெரியாது, ஒண்ணு பண்ணு, இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார்ல அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர் மும்பைல இருக்காராம், அவர் ஒரு யூதர் பிரீஸ்ட், அவர் போய் பாரு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்ல இவரும் டக்குன்னு கிளம்பி அங்க போயிடுறாரு. இவரோட பேரு ரபாய் பென்யாமின். இவரு அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த யூதரோட கல்வி முறையை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ போக அவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு.
சொல்றாரு. அதுக்கு அந்த யூதர், இந்த காலத்து பசங்கெல்லாம் டெபுக்கு என்ன நீங்க நம்புறீங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு மித்து மாதிரி தான். அப்படியே அந்த பெட்டியை யாராச்சும் ஓபன் பண்ணிருந்தா அது அவ்வளவு ஈஸியாலாம் அடுத்தவங்க உடம்புக்குள்ள போக முடியாது. உடம்பும் மனசும் பரஸ்பரம் இல்லாதவங்கள்ட்ட தான் போகும். நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் ஒய்ஃபோட உடம்புக்குள்ள இன்னும் அது போகல, அதனால இது வேற பிரச்சனையா இருக்கும், நீங்க உங்க வழியில பாருங்கன்னு சொல்ல இந்த பிரீஸ்டோட மகன் ஒருத்தர் வரான். இவனோட பேரு மார்க்கஸ். அங்க இருக்கிற சின்ன பையன் பந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அதை புடிங்கிட்டு வர அவரோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த யூதர் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா, இது சிம்பிளான விஷயம் தான் இருக்கும், நீ அங்க இருக்கிற லோக்கல் மந்திரவாதியாச்சும் பாருன்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்ப ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் கர்ப்பமா இருக்காங்களா. அதை கேட்டு ஹீரோ பயங்கர சந்தோஷப்படுறாரு. பக்கத்துல இருக்க மார்க்கஸ் கிட்ட, என் பொண்டாட்டி தான், அவ பிரெக்னண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட இப்ப அந்த யூதர் டக்குன்னு திரும்புறாரு. என்னப்பா சொன்ன அப்படின்னு கேட்க, என் பொண்டாட்டி போன் பண்ணா அவ பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்ல போனவர் அப்படியே திரும்பி வராரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வராரு. வந்து ஹீரோயினை பார்க்க அவங்க சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறாங்க. அப்பதான் அந்த யூதர் என்ன சொன்னாருன்னு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. என்னன்னா, பொதுவா உடம்பும் மனசும் பரஸ்பரம் இல்லாத உடம்பதான் அந்த டெபுக்கு பிடிக்கும். ஆனா உங்க 2 பேர்ட்டையும் அந்த விஷயம் கிடையாது. ஆனா ஒரு குழந்தைக்கு அவங்க உடம்பும் மனசும் ஒத்து போறதுக்கு சில வருஷங்கள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த டெபுக்கு உங்க குழந்தைதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி விட்டுருக்காரு. இதை நினைச்சுதான் ஹீரோ இப்ப வருத்தப்பட்டு அந்த டெபுக்க யாராச்சும் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா அவங்க தான் அதுக்கு முதல் எதிரி, அவங்கள கண்டிப்பா போட்டு தள்ளிருன்னு வேற சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த ஃபாதர் கிட்ட சொல்ல, சரிடா அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்க, அவர் அடுத்த நாள் வர சொல்லியிருந்தாரு ஃபாதர். ஆனா நான் போய் பார்த்தா அவர் அங்க செத்து கிடந்தாரு. அதனால நான் அவர் மகன்கிட்ட போய் பேசினேன். சரி என் குழந்தை வேணும்னு முடிவு பண்ணா பிரியாவை காப்பாத்திலாமான்னு கேட்க, அதை செஞ்சா உன்னோட ஒய்ஃபும் சேர்ந்துதான் செத்து போயிருவா. இப்ப இது உங்களோட குழந்தை கிடையாது, அது சாத்தானோட குழந்தை, அது பிறக்கிற வரைக்கும் அது தன்னை சேஃபா தான் வச்சுக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் போக பிறக்க போற குழந்தையோட ஜெண்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்ச பிறகுதான் நம்மளால என்ன பண்ணணும்ன்றத முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நீ என் கூட வர முடியாதான்னு கேட்கிறாரு. நான் கண்டிப்பா வருவேன், ஆனா இந்த காரியத்தெல்லாம் உடனே செய்ய முடியாது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு. ஒண்ணு பண்ணு, இந்த லாக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டு உன்னோட வீட்டுல கட்டி தொங்க விடு, இதனால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாதுகாக்குன்னு சொல்லி ஒன்னு கொடுத்து விடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே அதை கொண்டு போய் வீட்டுல கட்டிட்டு அவர் இந்த கண்ணாடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லி இருப்பாரு. அதனால வீட்டுல இருக்கிற எல்லா கண்ணாடியும் உடைச்சு சில கண்ணாடிக்கு பெயின்லாம் அடிச்சு வச்சிடுறாரு. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற இடத்துல அந்த ஆத்மாவோட பவர் பயங்கரமா இருக்குமா. இது எல்லாத்தையும் ஃபாதர் கிட்ட சொல்ல, சரிடா இப்போதைக்கு எதுவும் பிரியா கிட்ட சொல்ல வேணாம், இதை நினைச்சு அவ டிஸ்டர்ப் ஆயிருவா, நேரம் வரப்ப நம்மளே சொல்லலாம்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பேயை எப்படிலாம் ஓட்டுறன்னு சொல்லி நம்ம ஹீரோ யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு அது கட் ஆகுது. அந்த நேரத்துல பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க இவர் திரும்பி பார்த்தா ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்ததும் பயந்துறாரு. என்னடா வீட்டுல இருக்க எல்லா கண்ணாடியும் உடைச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க, ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு கேட்க, நீ தானே சொன்ன கண்ணாடியில தான் உருவம் தெரிஞ்சிருச்சுன்னு, அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, ஏய் அதெல்லாம் அப்போ இப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல, இல்ல அப்ப நீ தனியா இருந்த, இப்போ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, இப்பதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுறாரு. அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வாக்கிங் வந்துகிட்டு இருக்க, அடுத்த ஸ்கேனுக்கு ஹீரோயின் அவங்க அம்மாவை கூப்பிட போறாங்களாம். அதை பத்தி பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க வர, போன தடவை வரும்போது அந்த நாய் ஹீரோயின் கிட்ட பாசமா வந்துச்சுல, ஆனா இந்த தடவை ஹீரோயினை பார்த்து பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வழக்கமா அவங்கள பார்த்து வாலாட்டி தானே வரும், இப்ப ஏன் இப்படி பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பமாவே இருக்க நம்ம ஹீரோயின் அந்த நாயை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்லி சமாளிக்கன்னே தெரியல. அதனால சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டாக வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது எல்லா கண்ணாடி மறைச்சாவரே கட்டில ஒரு கண்ணாடி இருக்கிறத மறந்துடுறாரு. அது இப்ப லைட்டா கீற ஆரம்பிக்குது. சத்தத்தை கேட்டு ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். வீடு ஃபுல்லா தேடுறாரு, எங்கேயுமே காணோம். அப்ப கதவு திறந்து இருக்கிறத நோட் பண்றாரு. வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டு சவுர் இருக்கும்ல, காம்பவுண்ட் சவுர், அதுல ஏறி கையில ஏதோ ஒரு பைய வச்சிருக்காங்க. அதுல ரத்தமா சொட்டிக்கிட்டே இருக்கு. அங்க இருந்து கீழே ஒரு குதி, அசால்ட்டா குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு ரோட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க பைய தூக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவை டைவர்ட் பண்ணி விட்டு வேற ஒரு பக்கமா போயிடுறாங்க. ஆனா ஹீரோ ஒரு வழியா பாத்துறாரு. அப்ப ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர இவங்க ஸ்லோ மோஷன்ல நடந்து போயிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். நேரா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம மார்க்கஸ், அந்த யூதரோட பையன். அவன் வந்து முன்னாடி நிக்க ஹீரோயின் அவனை பார்த்துட்டு முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். பக்கத்துல வந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க, எஸ்ரா இப்ராஹிம் அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நீ இங்க இருந்து போயிருன்னு சொல்ல நம்மால ஹீரோயின் தலையில கைய வச்சு மயக்கமடைய வச்சிடறான். உடனே வந்து ஹீரோ தூக்கிட்டு வீட்டுல வச்சுட்டு டாக்டரை வர சொல்ல, அவங்களுக்கு பிபி கொஞ்சம் லோ ஆயிடுச்சு, அதனாலதான் மயக்கம் போட்டிருக்காங்க, நாளைக்கு ஆஸ்பத்திரி வாங்க என்னன்னு பார்த்தலான்னு சொல்லிடுறாரு. டாக்டர் போன பிறகு ஹீரோ நம்ம மார்க்கஸை வந்து மீட் பண்றான். அதே வீட்டுல தான் இருக்கான்.
இருக்கான். அவன் என்ன சொல்றானா, அது ஒரு பழிவாங்க துடிக்கிற ஆன்மா, அது கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். ஆக்சுவலா மார்க்கஸ் நம்ம ஹீரோ விட்டு தான் வந்துகிட்டு இருப்பான். வர வழியில நம்ம ஹீரோயின் அங்க வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவன் ஜஸ்ட் மிஸ் ஆயிருப்பான். அவன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கான்ல, அந்த ஆன்மாவை யாரு கட்டுப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்க தான் அவனுக்கு எதிரின்னு. அப்பதான் ஹீரோயினை பார்த்திருப்பான். ஹீரோ கிட்ட இந்த ஆபிரகாம் மிஸ்ரா யாரு, அவனுக்கு என்ன நினைச்சுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு. அவரு உயிரோட இருக்காரான்னு தெரியல. அவரு எங்க அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு. அவர் எந்த ஊர்ல இருக்காரு மட்டும்தான் தெரியும். அவரோட போன் நம்பர் அட்ரஸும் கூட எனக்கு தெரியாது. நாளைக்கு காலை போலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. சரி, போறதுக்கு முன்னாடி உன்னோட ஆபீஸ ஒரு பார்வை பார்த்துட்டு போலாமான்னு கேட்க அதுக்கும் சரின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம தொழினோவை காட்டுறாங்க. பக்கத்து வீட்டுல ஹீரோயின் அந்த நாயை கொண்டு போட்டு வந்திருப்பாங்கல்ல, அதனால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் யாருன்னே தெரியல. இவர் வந்து பார்க்கும்போது அங்க ஒரு கொலுசு இருக்கிறத நோட் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ நம்ம மார்க்கஸ கூட்டிட்டு போய் அவர் வேலை பார்க்கற இடத்த சுத்தி காத்துட்டு அந்த யாரோ ஒருத்தரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஊருக்கு போய் அவரோட வீடு தெரியுமான்னு அங்க இருக்கவங்கள்ட்ட கேட்க அவங்களும் அட்ரஸ் சொல்லிடுறாங்க. இவர் ஆக்சுவலா யூத மதத்துல இருந்தவரா, ஆனா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அவ வேற மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அதனால அந்த மதத்தை விட்டு அவங்கள துரத்திட்டாங்களாம். இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்க நம்ம மார்க்கஸ், உங்க அப்பா யூதர்களை பத்தி ஒரு புக் இருந்தான்னு கேள்விப்பட்டேன், அது உங்கள்கிட்ட இன்னும் இருக்கான்னு கேட்க, அது பின்னாடி அந்த ரூம்ல தான் இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியல, நீங்களே கண்டுபிடிச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்ல இவங்க 2 பேர் தேட ஆரம்பிச்சு ஒரு வழியா அந்த புக்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை எடுத்துட்டு போய் படிக்க ஆரம்பிக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நேரா 1941 கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஆபிரகாம் மிஸ்ரா இருக்கான்ல, அவன் அதே ஊர்ல இருக்கிற வேற மதத்துக்கார பொண்ணை காதலிச்சிருந்திருக்கான். இப்ப அந்த பொண்ணை வந்து மீட் பண்ண அவங்க அப்பா கூட வெளியூருக்கு தொழில் விஷயமா போறானா. அங்க போயிட்டு நிறைய சம்பாரிச்சுட்டு வந்துட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வரும்போது ஒரு கிஃப்டோட வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறான். இந்த எஸ்ராவோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஒரு வணிக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இது பத்தாதுக்குன்னு இந்த ஆள் ஒரு மந்திரவாதி வேற, இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி தன்னோட தொழிலை செமையா கொண்டு போயிட்டு இருக்காரு. இவரோட ஐடியா என்னன்னா, இங்க நல்லா சம்பாரிச்சுட்டு இந்த யூதர்கள்லாம் வாழ்றாங்கல்ல ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு ஃபேமிலியோட குடி போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. சொன்ன மாதிரி அந்த இஸ்ரா வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தன்னோட லவ்வரை பார்க்க வந்திருக்கான். கையில கிஃப்டோட நிக்க அது என்னன்னு அவங்களோட லவ்வர் கேட்க, நான் தான் சொன்னேன்ல திரும்ப வரும்போது உனக்கு ஒரு கிஃப்டோட வரேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டுறான். பார்த்தா அது ஒரு ட்ரெஸ். இந்த யூதர்கள்லாம் கல்யாணம் முடிப்பாங்கல்ல, அதுக்கான காஸ்டியூம் தான் அது. இதை போட்டுக்கிட்டு தான் நீ நம்ம கல்யாணத்துக்கு வரணும், ரொம்ப நல்லா இருக்கலன்னு சொல்ல இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே இவங்க லவ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு நாள் இவங்க ஒண்ணு மண்ணா இருந்துட்டாங்க. அதனால அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருது. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்மால யூதர் மதத்தை சார்ந்தவன், இவங்க கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவன். அதனால இவனை ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அங்க மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்ல அவனும் யோசிச்சு பார்த்துட்டு சத்தியமும் பண்ணி விட்டுறான். இப்போ மறுபடியும் வேலைக்கு போற நேரம் ஆயிருச்சு. அதனால அந்த பொண்ணு கிட்ட இந்த தடவை நான் வரும்போது என்னோட அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பேசிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறான். சொன்ன மாதிரி அவங்க அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்ல அவங்க அப்பா தையத்தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிடறாரு. இங்க பாடுறா, இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இது நம்ம மதத்துக்காரங்க தெரிஞ்சுன்னா அந்த மதத்தை விட்டே நம்மளை பிரிச்சு வச்சிருவாங்க. எதிர்காலத்துல இந்த உலகத்தை ஆள போறது யூதர்கள் மட்டும்தான். அந்த நினைப்பு எப்பயுமே உன் மனசுல இருக்கணும். உன் காதலை இத்தோட தூக்கி எந்திரின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட அப்பாவை எடுத்து ஒண்ணுமே பேச முடியல. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த காலத்துல இந்த படகு மூலியமா தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தினமும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு படகு வரும்போது இஸ்ரா வருவானே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வரவே இல்லை. வயிறு வேற கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வருது. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா அதை பாத்துடுறாங்க. இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டையும் சொல்ல 2 பேர் சேர்ந்து யாரு காரணம்னு கேட்க இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு ரூம்ல அடப்பட்டு வச்சிடறாங்க. இப்படியே 2-3 மாசம் ஆக ஒரு கட்டத்துல அந்த இஸ்ரா பைய அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் போடுறான். அதை ஒரு ஆள் வந்து திருட்டுத்தனமா இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, என்னை மன்னிச்சிடுறி, நான் உன் மேல உயிரே வச்சிருந்தேன், ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னா அவளை கொடுத்து வைக்கல, தயவு செஞ்சு என்னை மறந்துருன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். இதை படிச்சதும் அவங்களுக்கு கவலை அதிகமாகி போச்சு. அதனால அந்த ஊர்ல ஒரு மரம் இருக்கும், அதுல தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க வயிற்றுல பிள்ளையோட. இதை பார்த்து அவங்க அப்பா செம்மைய அழுக அந்த பொண்ணு இந்த ரூம்ல போய் பார்த்தா அந்த இஸ்ரா பைய எழுதின லெட்டர் இருக்கு. இதை வச்சு இஸ்ரா தான் இவளை ஏமாத்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல தான் அந்த இஸ்ராவோட அம்மா இருக்காங்க. லவ் மேட்டர் தெரிஞ்சதுனால இஸ்ரா வராம அவங்க அப்பா தான் வந்துட்டு போவாரு. ஆனா அவங்க அம்மாவுக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப முடியல. அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு கட்டத்துல வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு நேரம் வேற இவன் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் வழி மறைச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அவனை இறக்கி விடுங்க, அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல இவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அவர் முடியாது, அவன்கிட்ட நான் பேசே தீரணும்னு சொல்ல, என்னடா சொன்னா உனக்கு புரியாதா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, ஒழுக்கமா இங்க இருந்து வழிய விடுன்னு சொல்லி இவர் கார்ல போய் உட்காந்து வண்டி எடுக்க சொல்ல அந்த இஸ்ராவும் வண்டி எடுக்கிறான். ஆனா குறுக்க எல்லாரும் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா காருக்கு முன்னாடி வர அவரே இடிச்சு தள்ளிட்டு அவரோட கார்ல காரை ஏத்தி விட்டு போயிடுறான். இதை பார்த்தது ஊர் மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆக காரை வழி மறைச்சு இவங்க 2 பேர்த்து இறக்கி விட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா அந்த இஸ்ராவோட அப்பா எவ்வளவு சமாளிக்கிறாரு. ஆனா இஸ்ரா தனியா மாட்டிக்கிறான். அதனால கட்டைய வச்சு அவன் மண்டையில பயங்கரமா அடிச்சிடறாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஒரு வழியா அவங்க அப்பா எல்லாரையும் சமாளிச்சு தன்னோட மகனை ஆஸ்பத்திரியில வந்து சேர்க்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவனோட தலையில பயங்கரமா அடிச்சதுனால இவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சான். இனிமேல் இவனால நார்மலால வாழ்க்கைய வாழ முடியாதான், கொஞ்ச நாளே ஃபுல்லா செத்து போயிடுவான். இதனால அவங்க அப்பா ஒரு முடிவு பண்றாரு. என்னன்னா, இவனோட ஆத்மா உடம்ப விட்டு போறதுக்கு முன்னாடியே ஒரு டெபுக்கை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. தன்னோட ஒரே மகனை இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொன்னதுனால அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி அவ பையனோட உயிரை வச்சே பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாராம். இதனால எஸ்ரா உயிரோட இருக்கும்போதே கொன்னு அவனோட முடி ரத்தத்தெல்லாம் எடுத்து அதுல பிளாக் மேஜிக் பண்ணி அந்த டெபுக்கோட பெட்டியில அவனோட ஆன்மாவை அடைச்சு வச்சுட்டாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த டெபுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும்னா இவனோட உடம்ப எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. அதனால அவங்க அப்பா யாருக்கும் தெரியாம எஸ்ராவோட உடம்ப கடல்ல கொண்டு போய் போட்டுட்டு அவனோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு மரபொம்மையை செஞ்சு வச்சு ஊர் மக்களுக்கு முன்னாடி அடக்கம் பண்ற மாதிரி பண்ணி விட்டார். இவங்க அப்பா இப்படி என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த ஊர்ல கடைசி யூதர் இருப்பாங்கல்ல, அவங்க இல்லாத போது இந்த எஸ்ரோட ஆத்மா வெளியே வந்து அது ஒரு உடம்பு பிடிச்சு இந்த ஊரையே மொத்தமா காலி பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாரு. இது எல்லாத்தையும் மார்க்கஸ் ஹீரோ கிட்ட படிச்சு காமிச்சிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ண இப்ப மார்க்கஸ் அந்த வீட்டுல இருக்கா. அந்த நேரத்துல ஃபாதர் வராரு. எல்லாரும் எங்க யாருமே காணான்னு மார்க்கஸ் கேட்க, ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிள்ளையோட அம்மா வந்திருக்காங்கல்ல, அதனால அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்ல. இவங்க இவ்வளவு நாள் அந்த பிள்ளைய வந்து மீட் பண்ணல, இன்னைக்கு தான் வந்து மீட் பண்ணிருக்காங்க. பேசி தீர்க்க முடியாத விஷயம் என்ன இருக்குன்னு சொல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு மார்க்கஸ் சொல்றான். என்னன்னு தெரியல. கட் பண்ணா ஹீரோயின் அவங்க அம்மா கூட உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு இன்னும் அவங்க மேல இருக்க கோவம் போலையாம். ஆனா கூடிய சீக்கிரம் அவரை பேசி சமாதானப்படுத்தி நான் கூட்ட வந்துடுறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட ஓனர். என்னப்பா, நேற்று ஒரு ஷிப்மெண்ட் போயிருக்கணுமே, ஏன் டிலே ஆயிடுச்சுன்னு கேட்க. கூடன்குளத்துல இருக்கிற கண்டெய்னர் இந்நேரம் வந்திருக்கணுமேன்னு கேட்க, ஆமா அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், அதுக்கு இடம் கூட நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல, பாத்துப்பா அது கொஞ்சம் ரேடியஸ் அதிகம், கொஞ்சம் தப்பு நடந்தா கூட இந்த ஊரே காலி ஆயிரும்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் அந்த மார்க்கஸும் ஃபாதரும் ஏதோ ஒண்ணு தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு காட்டல. அடுத்த நாள் ஆக ஹீரோனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கறாங்க. இந்த ரெகுலர் செக்அப் தான், ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்போ இந்த மார்க்கஸ் கேட்டிருப்பான்ல குழந்தையோட ஜெண்டர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, அதுக்காக நம்ம ஃபாதர் வந்து அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ண, பொதுவா நாங்க யார்கிட்டையும் இப்படிலாம் சொல்ல மாட்டோம், இனி நீங்க ஹெல்ப்னு கேட்கறதுனால இந்த விஷயத்த பண்றோம், கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம தொவினோ ஹீரோவோட வீட்டுக்கு வர்றாரு. வந்ததும் அந்த வேலைக்கார பொண்ண கதவை திறக்க, ரஞ்சன் இருக்கானான்னு கேட்க, உள்ள இருக்காருன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க எல்லா பொருளும் கலைஞ்சு கிடக்கு. ஏன் இப்பெல்லாம் இருக்குன்னு கேட்க, அந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோனோட ஒரு கொலுசை எடுத்து கொடுத்து இதோட இன்னொரு கொலுசை காணான்னு சொல்ல, அப்பதான் பக்கத்துல இருந்த கொலுசு எடுத்தார்ல அதை எடுத்து பார்த்தா ரெண்டும் ஒன்னா இருக்கு. அந்த வேலைக்கார பொண்ணு இவர் காஃபி கொடுக்க அதை குடிச்சுக்கிட்டே உள்ள வர பார்த்தா அங்க அந்த பெட்டி இருக்கு. இதே பெட்டிய அந்த கடையில செத்து போனான்ல அந்த இடத்துல பாத்துருப்பாரு. இவருக்கு சாக்காய் போச்சு. இவர் நேரா பால் கணக்கு வர ஹீரோ அங்க வந்துடுறாரு. கொஞ்ச நாளாவே இங்க எல்லாம் பிரச்சனையா போய்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது. இங்க இருக்கிற பாக்ஸ், அப்புறம் அன்னைக்கு நீ கேட்ட ஃபுட் ஸ்டெப், பிரியாவோட கொலுசு, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல அது, இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தா இங்கதான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்க, அந்த நேரத்துல ஃபாதர் வந்து, இந்தாப்பா உன்னை கீழே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் போயிட்டு வான்னு சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. அவர் போன பிறகு ஃபாதர் நம்ம தொவின கிட்ட பேசுறாரு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய பிரச்சனை இருக்கத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா கதையும் நம்ம தொவின கிட்ட சொல்றாரு. இதை நான் ஆரம்பத்துல உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா சொன்னா நீ நம்புவியா என்னன்னு தெரியல, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்ல. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க, நம்ம மார்க்கஸ் வந்து பேய் ஓடணும் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ஹீரோன் அவங்க அம்மாவும் ஹீரோவை கூப்பிட்டு பக்கத்துல ஏதோ கோயில் திருவிழாவாம், அங்க போலாமான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் மார்க்கஸை காட்ட, பேய் ஓட்டுறதான் இதுக்கு உண்டான ஒரே வழி, ஆனா அந்த புக்ல நடந்தது உண்மையான்னு தெரிஞ்சுக்க நாம போய் அந்த எஸ்ராவை புதைச்ச எடுத்து தோண்டி பார்க்கணும், அதுல அந்த எஸ்ராவோட பணம் இருக்கா இல்ல மரக்கட்டை இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல இவங்களும் கிளம்பி அங்க போறாங்க. செவ்ரேரி குதிச்சு உள்ள போய் தோண்டி பார்த்தா அந்த புக்ல போட்ட மாதிரியே அதுல மரக்கட்டை தான் இருந்திருக்கு. இப்ப இன்னைக்கு நைட்டே இவங்க பேய் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பேய் ஓட்டுறதுக்கு 10 யூதர்களாவது தேவைப்படுமா, அதுதான் ப்ரொசீஜரா. அப்படி பேய் ஓட்டி முடிச்ச பிறகு அந்த ஆன்மாவை அதே பெட்டியில அடைச்சு அவனை எந்த கடல்ல தூக்கி போட்டாங்களோ அதே கடல்ல இந்த பெட்டியும் தூக்கி போட்டாதான் எல்லாமே முடியும்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. பின்னாடியே நம்ம தொவினோவும் மார்க்கஸ் வர, உள்ள இருந்து ஃபாதர் வேகமா ஓடி வராரு. ஹீரோவுக்கு என்னமோ ஆயிருச்சு, வேகமா போய் பாரு அப்படின்னு சொல்ல இவர் வேகமா உள்ள ஓடி இருந்து பார்த்தா வேலைக்காரி பயங்கரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னமா ஆச்சு, என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்க அவன் மேல கைய காட்டுறா. இவரும் மேல ஏறி போறாரு. அதே நேரத்துல நம்ம தொவினோவும் ஒரு போலீஸ் கால் பண்ணி இந்த ஊர்ல டூரிஸ்டா யாராச்சும் யூதர் வந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல
அன்அபிஷியலா பண்ண சொல்றாரு. அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ, டொவினோ, மார்க்கஸ் இவங்க 3 பேரும் அந்த மாடிக்கு போய் பார்க்க ஹீரோயின் அங்க எதையோ பார்த்த மாதிரி நிக்கிறாங்க. இவர் பக்கத்துல போனதும் ரஞ்சன் சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப இந்த பக்கம் நம்ம டொவினோ ரஞ்சன் சொல்லிட்டு அவரோட தலையில அடிச்சு மயக்கம் போட விட்டுறாரு. முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவருக்கு முன்னாடி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க ஹீரோ மார்க்கஸ பார்த்து இங்க என்னடா நடக்குதுன்னு கேட்க நம்ம மார்க்கஸ் எஸ்ரா உனக்குள்ளதாண்டா இருக்கான்னு சொல்லி குண்டை தூக்கி போறாரு. இந்த ஊர் அழிக்கணும்னா அது ஒன்னாலதான் முடியும், அதுக்கான சாவி நீதான் சொல்ல ஹீரோ என்னன்னு கேக்குறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த நாயை கொண்டுட்டு தனியா போய்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப வரைக்கும் ஹீரோயின் உடம்புல அந்த எசரா இருந்திருக்கான். ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அவங்க நிக்க இவர் பிரியான்னு கூப்பிட திடீர்னு அவங்க ஹீரோயின் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்து போனால அதே மாதிரி பிம்பத்தை காட்டுறாங்க. அப்படியே பறந்துட்டு இருக்கும் போது இந்த எசராவோட உருவம் வர அவன் அப்படியே நேரா ஹீரோவோட உடம்புல வந்து பூந்துடுறான். அப்ப ஹீரோனை போட்டு தள்ள வரும்போது தான் மார்க்கஸ் அங்க வந்திருப்பான். வந்து ஹீரோனை பார்த்து நீ யாருன்னு கேட்கும் போது ஆபிரகாம் இஸ்ரான்னு சொல்லி ஹீரோ பதில் சொல்லி இருப்பான். அந்த சீனை நம்மளுக்கு அன்னைக்கு காட்டல. ஆனா பொண்டாட்டி கிட்ட மயக்கமடைய மாதிரி மயக்கமடைய வச்சு ஹீரோ சுயநனவு கொண்டு வர அதுக்கப்புறம் தான் ஹீரோ சுயநனவுக்கு வந்து ஒய்ஃபை காப்பாத்த பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல ஹீரோ கையில இருக்கிற அக்சஸ் கார்டை பார்த்திருப்பாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா மார்க்கஸ் நீ வேலை பார்க்கற இடத்துக்கு போலாமான்னு சொல்லி போயிருப்பாரு. அங்க போய் பார்த்த பிறகுதான் ஹீரோவுக்கு அந்த அணுக்கழிவுகளை பாதுகாக்கிற பொறுப்பு இருந்திருக்குன்னு தெரிய வருது. இப்ப பிளான் என்ன, ஹீரோவோட உடம்புக்குள்ள போய் அந்த அணுக்கழிவுல வந்த பிறகு அதை வெடிக்க வச்சு இந்த ஊரே காலி பண்ணிடலான்னு பிளான் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையும் மார்க்கஸ் தெரிஞ்சுக்கிறார். இந்த விஷயத்த ஃபாதர் கிட்ட போய் சொல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஃபாதர், எங்க அப்பா உடம்பும் மனசும் ஒத்து போகாத ஆளுகிட்ட தான் அந்த டெபுக்கோட ஆவி போய் சேரும். உதாரணமா இந்த மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க தான் போய் சேரும். இவனுக்கு இது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு கேட்க ஃபாதர் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த ஃபாதர் இருக்கார்ல அவரோட தங்கச்சி பையனா. சின்ன வயசுல இவங்க குடும்பமா கார்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்களாம். அதுல இருந்து தான் இந்த ஃபாதர் இவரை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் அவன் டிஸ்டர்பாவே இருந்தான். ஆனா போக போக அதெல்லாம் சரியாயிருச்சு. அவன் போக போக நல்லா படிச்சு பெரிய இடத்து வேலைக்கு வந்துட்டான்னு சொல்ல மார்க்கஸ் அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி அவனுக்குள்ள அந்த ஆவி இருக்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா உஷாராயிருவான், அதனால உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கோன்னு சொல்லி இந்த எல்லா பிளானையும் பண்ணி ரஞ்சனை புடிச்சு கட்டி வச்சுட்டான். இந்த எல்லா கதையும் கேட்டு முடிச்ச பிறகு ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த ஆவி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர பாக்குது. அதே நேரத்துல நம்ம டொவினோவும் இந்த 10 யூதர்களை ரெடி பண்ண சொன்னாங்கல்ல அவங்கள ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஹீரோக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சம்மந்தமான பொருளை அந்த பெட்டியில போட்டு வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் அங்க இருக்க வழக்கம் போல எல்லாரும் பேயை ஓட்டுறதுக்கு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஹீரோ சேரோட அந்த இடத்துல மேல போறாரு. அவருக்குள்ள இருந்த ஆவி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஒரு கட்டத்துல கட்டி வச்சிருந்த கட்டை பிச்சுட்டு நேரா மார்க்கஸ் கிட்ட வந்து சங்க புடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறார். அவரும் விடாம மந்திரத்தை சொல்லி ஹீரோட நெத்தில கைய வைக்க ஹீரோ திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். சரி பேயெல்லாம் போயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சா திடீர்னு எந்திரிச்சு இப்ப ஹீரோனை சங்க புடிச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் தன்னோட வயித்துல கைய வைக்க அதை ஹீரோ பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அவரோட உடம்ப கட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறாரு. அதே நேரத்துல அந்த எசரா பயலுக்கும் தன்னோட பழைய காதலியோட ஞாபகம் வர்றதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதும் ஹீரோயின் அவன் தூக்கி போட்டுறான். அந்த நேரத்துல மார்க்கஸ் எதையோ எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அந்த இடத்துல பறக்க இவர் விடாம வாசிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல எசராவோட ஆவி மறுபடியும் வந்து அந்த பெட்டிக்குள்ள அடைஞ்சிருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. விடியறதுக்குள்ள அந்த பெட்டியை போட்டாகணும். அதனால டொவினோ வந்து மார்க்கஸ்ட சொல்லி அந்த பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு எசராவை எந்த இடத்துல போட்டாங்களோ அதாவது அவனோட பணத்தை அதே இடத்துல அந்த பெட்டியும் போட்டு விட்டுறாங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு காட்ட நம்ம ஹீரோவுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அத மார்க்கஸ் கிட்ட போன் பண்ணி சொல்ல நல்ல விஷயம் தான், நான் ஒரு நாள் பார்க்க நேர்ல வரேன்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இப்போ ஒரு 2 ஹிந்திக்காரங்க பீச்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, ஏடா வாழ்க்கை இப்படியே போகுது நல்ல வேலையை கிடைக்க மாட்டேதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரையோரமா ஒரு பெட்டி வருது. பார்த்தா அந்த டெபுக்கோட பெட்டி. அதை எடுத்துட்டு போய் ஏதாச்சும் புதையல் இருக்குன்னு சொல்லி எப்படியாச்சும் திறந்து பார்க்கணும்னு போறானுங்க. அப்படியே கட் பண்றாங்க. படமும் முடிஞ்சிருச்சு. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.